ह्रीं ढं ह्रीं ऐं मणिमन्त्रशेखराय महाभैरवभैरवीपुत्राय सर्व आपल्हरणाय सर्वग्रहदोषनिवारणाय सृष्टिस्थितिपरिपालकाय किरातकुक्षिशास्ताय क्लीं ऐं ढं नमः ஓம் கிராத பைரவகுக்ஷ பக்த கோடிகளுக்கு தமிழ் விஷ்ணு மாயாவின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கேரளா மாநில புகழ் ஸ்ரீ பொன்னுண்ணி விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதை மற்றும் வன தேவதை அம்மா. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஆலயம் எழுப்பப்படுகிறது. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து இந்த ஆலயத்தை வந்து முன்னெடுத்து செல்ல போகிறோம். கேரளா மாநில புகழ் ஸ்ரீ பொன்னுண்ணி விஷ்ணு மாயா. ஸோ இவர் தான் வந்து 390 சாத்தன்மார்களின் அதிபதி. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற விஷயங்களை முறியடிச்சு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு லைஃபை கொடுக்கக்கூடிய இறைவன். மகாபைரவ பைரவீபுத்ராய சர்வ ஆபல்ஹரணாய சர்வகிரகதோஷ நிவாரணாய சிருஷ்டிஸ்திதி பரிபாலகாய கிராதகுக்ஷிசாஸ்தாய. நிம்மதியான லைஃப், அரசியல் பதவி, பொருளாதார உயர்வு, இது போன்ற விஷயங்களை 11லிருந்து 48 நாட்குள்ள முடிச்சு தரவர் தான் இந்த பொன்னுண்ணி ஸ்ரீ விஷ்ணு மாயா. இது வந்து ஒருத்தவங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க என்னுடைய நண்பருக்கு. ஸோ என்னுடைய நண்பர் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக பொன்னுண்ணி ஸ்ரீ விஷ்ணு மாயா அவருக்கு ஆலயம் கட்ட போகிறோம். ஸோ மக்கள் குறைகளை தீர்ப்பார். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் 11லிருந்து 48 நாட்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகள் தீர்வு. இந்த ஏவல், பில்லி, சூன்யம், கந்திஷ்டி, நம்ம அழியணும்னு நினைக்கிற நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ், நம்ம ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பர்ட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பொன்னுண்ணி விஷ்ணு மாயா யார் அப்படின்னு தெரியல அப்படின்னா போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும். அரசியல் பிரபலங்களில் இருந்து சாதாரண மனிதர் வரைக்கும் படையெடுத்து செல்கிறாங்க கேரளாவில் ஸ்ரீ பொன்னுண்ணி விஷ்ணு மாயா. அதை நடத்தியும் வந்து அசால்ட்டாக வந்து கொடுக்குறவர் தான் வந்து ஸ்ரீ பொன்னுண்ணி விஷ்ணு மாயா. ஸோ இந்த பொன்னுண்ணி விஷ்ணு மாயா யார் அப்படின்னா சாட்சாத் சிவனின் இளைய மகன். நம்மளுடைய முதன் முழு கடவுள், முதற் கடவுள் கணநாதனுக்கும் நம்ம ஐயப்பன், முருகர், இவங்களுக்கெல்லாம் வந்து அசோக சுந்தரி, இவங்க எல்லாத்துக்குமே இளைய ஒரு சகோதரர் தான் ஸ்ரீ பொன்னுண்ணி விஷ்ணு மாயா. நான் அகைன் சொல்கிறேன், தெரியாதவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். வனதேவதை அம்மா யார்? இந்த வனதேவதை அம்மா அப்படின்னா காடுகளையும் நிலங்களையும் மனிதர்களையும் குடும்பமாக காப்பவள் தான் வந்து இந்த வனதேவதை அம்மா. ஸோ இவங்களுக்கு தான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஆலயம் எழுப்பப்படுது. ஸோ உங்களால் முடிந்த பொருள் உதவியோ பணம் உதவியோ நம்மளுடைய ஸ்ரீ பொன்னுண்ணி விஷ்ணு மாயா தேவஸ்தானம், வனதேவதை அம்மா தேவஸ்தானத்துக்கு நீங்கள் வந்து அளிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இப்போ ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நேர்லேயும் வந்து பார்க்கலாம். யார் யாரெல்லாம் ஸ்ரீ விஷ்ணு மாயா டெம்பிளுக்கு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர்கள் வந்து கல்வெட்டில் பதிக்கப்பட்டு அவங்களுடைய பரம்பரைக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக பூஜைகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.